நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் 3 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அரசு வங்கியும் காப்பீட்டுக் கழக நிறுவனத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த சம்பவம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதி அண்ணா சாலை சந்திப்பில் 45 அடி சாலையில் உள்ள 3 அடுக்கு மாடிகள் கொண்ட வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் தனியார் மின்சாதன பொருட்கள் குடோனும், முதல் மாடியில் திருவாங்கூர் ஸ்டேட் வங்கியும், 2வது மாடியில் ஓரியண்டல் காப்பீட்டு நிறுவனமும் இயங்கி வரும் நிலையில் இன்று காலை 9:15 மணி அளவில் வங்கியின் மேலாளர் மற்றும் ஊழியர்கள் வழக்கம் போல் வந்தபோது ஊழியர் அமுதவள்ளி மெயின் மின் சுவிட்சை ஆன் செய்தபோது வங்கியில் இருந்த ஏசி திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் தீயணைப்பு சாதனத்தை வைத்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ மலமளவென வங்கி முழுவதும் பரவியதால் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடிவந்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே தீ 2வது மற்றும் 3வது மாடிக்கும் பரவியது. அப்போது 3வது மாடியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 20 பேர் தீயில் சிக்கி தவித்தனர். அவர்களை தீயணைப்பு துறையினர் காப்பாற்ற முயன்றும் தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உடனே செல்ல முடியாமல் பின் கட்டிட வழியாக ஏணியில் ஏறி உள்ளே சென்று அவர்களை பத்திரமாக இறக்கினர். தகவல் அறிந்த பெரிய கடை இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் தீ கட்டுக்குள் வராததால் பொக்லைன் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு வங்கி கட்டிட முன்சுவர் இடிக்கப்பட்டு அதன் மீது ஏறி நின்று தீயை அணைத்தனர். இத்தகவலை அறிந்த வடக்கு தாசில்தார் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து பார்வையிட்டனர். மேலும் தீ விபத்தை பார்க்க பொதுமக்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனவே போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. விபத்திற்குள்ளான திருவாங்கூர் ஸ்டேட் வங்கியின் 4000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் 47 கோடி ரூபாய் அளவிலான வைப்பு தொகையும், பல கோடி ரூபாய் அளவிற்கு வெளிக்கடனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள், கணினி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள், ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள பணம், 25 லாக்கரில் உள்ள நகை என பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. மேலும் சொத்து பத்திரங்கள் என்னவாயிற்று என்பதும் தெரியவில்லை. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கூடப்பாக்கம் அரசு பள்ளியில் புதிய வகுப்பறை மற்றும் ஆய்வுக்கூட கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை கூடப்பாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக 4 வகுப்பறைகளும் 4 ஆய்வுக்கூடங்களும் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளையும் ஆய்வுக்கூடத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து கல்வெட்டினை அமைச்சர் தியாகராஜன் திறந்து வைத்தார். விழாவில் இணை இயக்குநர் பார்த்தசாரதி, பள்ளி துணை முதல்வர் கலைச்செல்வன், தலைமை ஆசிரியர் ரூபாவதி, செயற்பொறியாளர் சோமசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோன்று ராமநாதபுரம் அரசினர் ஆரம்ப பள்ளியில் 55,40,000 ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்ட 6 வகுப்பறைகளை கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், கல்வி செயலர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ரவுடிகளுடனான தொடர்புகளை துண்டியுங்கள் என்று போலீசாருக்கு டிஜிபி காமராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் போலீசாரிடையே குறை கேட்பு கூட்டம் ஆசிரம கருத்தரங்கு கூடத்தில் டிஜிபி காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. முதுநிலை கண்காணிப்பாளர்கள் ஓம்வீர் சிங், பர்வேஸ் அகமது, சஞ்சீவ், மோனிகா பரத்வாஜ் மற்றும் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் போலீசார் தங்களுக்கு பதவி உயர்வு உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். மற்றும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வீடுகள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர். போலீசாரின் குறைகளை கேட்டுக்கொண்ட டிஜிபி காமராஜ் பேசுகையில், தன்னை சந்திப்பவர்கள் பெரும்பாலும் போலீசாருக்கு ரவுடிகளுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி இருந்தால் அதை விட்டுவிட்டு ரவுடிகளுடனான தொடர்புகளை இனியாவது துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார். போலீசாருக்கான பதவி உயர்வு விரைவில் வழங்கப்படும் என்றும், சட்டம் ஒழுங்கு என்பது போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மேலும் போலீசாரை கண்டு பயப்படாதவர்கள் யாரேனும் இருந்தால் தன்னிடம் சொல்லுமாறு கேட்டுக் கொண்ட அவர், தொடர்ந்து தலைமை காவலர்களும் தான் பொதுமக்களிடம் அதிக தொடர்பில் இருப்பவர்கள். எனவே அவர்களும் அதிகாரிகளும் இணைந்து பணிகளை செய்ய வேண்டும் என்றும், தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும், போலீசாருக்கு தேவையான விடுமுறைகளை சுழற்சி முறையில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் பேசினார். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச சர்க்கரையை நவம்பர் 15ஆம் தேதி வரை நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி புதுவை அரசால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 2 கிலோ சர்க்கரை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த இலவச சர்க்கரையை வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரை வழங்குமாறு நியாய விலை கடை விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்றும், இதனை பொதுமக்கள் அறியும்படி தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை காங்கிரஸ் தலைவர் ஏ பி சுப்பிரமணியன் பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் நகர் விநாயகர் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தந்தை பெரியார் நகர் விநாயகர் கோவிலில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ பி சுப்பிரமணியன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் சேவா தள தலைவர் சிபி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புதுவை வேட்பாளராக போட்டியிடவுள்ள மாநில செயலாளர் அனந்தராமன் பேராயர் அந்தோணி அனந்தராயரை சந்தித்து ஆதரவு கோரினார். வரும் 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுவை மாநில தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளராக பாமக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் போட்டியிட உள்ளார். எனவே அவர் புதுவையில் உள்ள சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சேகரிக்கும் வண்ணம் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராயரை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது அவருடன் மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஞானசேகரன், துணை செயலாளர்கள் ஜெயபாலன், ரவிச்சந்திரன், செய்தி தொடர்பாளர் குமார் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் வரலாற்றுத்துறை சார்பில் மனித உரிமைகள் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் வரலாற்றுத்துறை சார்பில் மனித உரிமைகள் குறித்த கருத்தரங்கம் மைய இயக்குநர் சீதா தலைமையில் நடைபெற்றது. பேராசிரியர் பாபு வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் துறை தலைவர் நடராஜன் நோக்க உரையாற்றிட, புதுவை பல்கலைக்கழக ஐரோப்பிய கல்வி மையத்தின் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி துவக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் ராமபத்திரன் கலந்து கொண்டு மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் உரையாற்றினார். நிறைவில் பேராசிரியர் ராமச்சந்திர ரெட்டி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் வரலாற்றுத்துறை மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்க உள்ள இலவச வேட்டி சேலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 2,40,000 ஆதிதிராவிட மக்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலை வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான டோக்கன் அந்தந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைக்கான மாதிரியை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். அப்போது சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை CITU ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அமைப்புசாரா நலச்சங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள், கடை ஊழியர்கள், சுமை தூக்குவோர் என லட்சக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்கள் நிரந்தர வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சங்கத்தில் பதிந்துள்ள 20,000 தொழிலாளர்களுக்கு மட்டும் அரசு தீபாவளி பண்டிகையின் போது 500 ரூபாய்க்கான வெகுமதி கூப்பன் வழங்குவதை கண்டித்தும் அதனை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரியும் தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் CITU பொதுச் செயலாளர் நிலவழகன், முருகன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றிட ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை கோரிமேடு இந்திராநகர் அரசு துவக்கப் பள்ளியில் நடந்த கற்றல் திருவிழாவினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் துவக்கி வைத்தார். புதுவை இந்திராநகர் அரசு துவக்கப் பள்ளியில் கற்றல் திருவிழாவின் துவக்க விழா பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியை சரோஜாதேவி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் பாப்ஸ்கோ தலைவருமான தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி நோக்க உரையாற்றிய விழாவில் திட்ட இயக்குநர் கிருஷ்ணராசு, துணை இயக்குநர் மீனாட்சி, துறை ஆய்வாளர்கள் சவுந்தரராஜு, ஜெகசிற்பியன் கொல்பேர், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர். தமிழ், ஆங்கிலம், கணிதத்தில் 100க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு உகந்த ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக அமைந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுவை கிருமாம்பாக்கத்தில் கிராமப்புற SP தேவி சிகாமணி தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை கிருமாம்பாக்கத்தில் கிராமப்புற SP தேவி சிகாமணி தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுவையிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற இருசக்கர வாகனங்களை சோதனை செய்து ஆவணங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்றவை சரியாக உள்ளனவா என்று சரிபார்த்தனர். இதுகுறித்து SP தேவி சிகாமணி கூறுகையில்,
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தினமும் கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். இதுபோன்ற சமயங்களில் நடைபெறும் திருட்டு சம்பவங்களை தடுக்கத்தான் வாகன சோதனை நடத்தப்படுகிறது என்றும், இதுபோன்று மதகடிப்பட்டு, திருக்கனூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகள் விபத்தினை தடுக்க ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். ஆய்வின்போது பாகூர் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார் மற்றும் கிருமாம்பாக்கம் போலீசார் உடனிருந்து சோதனையில் ஈடுபட்டனர். சட்டசபை விதிமுறைகளை மீறிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் துணைத் தலைவர் தங்க விக்ரமன் தலைமையில் தாமோதர், அன்புச்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் சபாநாயகர் சபாபதியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் லோக்சபா மற்றும் சட்டசபை நடைமுறைகளுக்கு எதிராக கடந்த 18ஆம் தேதி சட்டசபை வளாக நுழைவு வாயிலில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தொழிலாளர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று கட்டிட தொழிலாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் கட்டிட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசு கூப்பன் வழங்கும் விழா காந்திநகர் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 1000 ரூபாய்க்கான பரிசு கூப்பனை வழங்கி பேசுகையில், கட்டிட தொழிலாளர்கள் மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் உருவாக்கும் கட்டிடங்கள் பின்வரும் சந்ததியினர் மாநிலத்தின் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள உதவும். எனவே இத்தகைய பணியில் ஈடுபடும் கட்டிட தொழிலாளர்களுக்கு அரசு நலவாரியத்தை அமைத்து இத்தகைய நலவாரியம் மூலம் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை ஆண்டுதோறும் செய்து வருவதாகவும், தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அரசும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று பேசினார். விழாவில் தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ், துணை ஆணையர் தம்மு கணபதி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை இஎஸ்ஐ தலைமை மருத்துவமனையில் நடந்த நுரையீரல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவ முகாமில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவையில் இயங்கும் பல்வேறு பெரிய மற்றும் சிறிய தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இஎஸ்ஐ பயனாளிகளுக்கான மாபெரும் நுரையீரல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம் கோரிமேடு தலைமை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் தலைமையில் இஎஸ்ஐ மண்டல இயக்குநர் டாக்டர் குணசேகரன், மருத்துவ ஆணையர் டாக்டர் நிர்மலா ஐயர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் நாராயணன், துணை இயக்குநர் டாக்டர் பிரசாத், மருத்துவமனை வளர்ச்சிக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் குட்டி மற்றும் பல்வேறு மருத்துவர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த முகாமில் 400க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் நோயாளிகள் பங்கேற்று மூச்சு திணறல், நாள்பட்ட மார்பு சளி, தொடர் இருமல், ஆஸ்துமா, அலர்ஜி, உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகள் செய்து ஆலோசனைகளை பெற்று பயனடைந்தனர். இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.